ஏனுங்க சின்ன பிள்ளையாக்கா வந்துட்டு போனாங்க பார்த்தா. அது எதுக்குமா இங்கே வந்துச்சு? உங்களை கேட்டாங்க. என்னையும் கேட்குச்சா? ஆமாம். என்ன எதுக்கு கேட்டுச்சு? அவங்க கடைக்கு போயிருக்காங்க. சித்த நேரம் ஆகுமா வர்றதுக்கு? ஆமாங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுனேன். அப்படியா, சரி சித்த நேரம் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு. என்னம்மா? என்னவானு ஏன்னா உடம்புக்கெல்லாம் என்னமோ குன்னு இருக்குதாமா. அதுக்கா? அது எத்தனை பேர்த்து குன்னு ஆக்கி போடு வருதா? ஏன்னோ உடம்புக்கு கொஞ்சம் குன்னு இருக்குது, மேலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு எப்படியோ இருக்குதாம்மா அப்படின்னுது. சரி வயசானவையாச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா, அப்புறம் ஒரு டீயோ காப்பியோ போட்டு தர்றேன் அப்படின்னு. சரி காப்பி தண்ணி தான் ஒரு டம்ளர் கொடுங்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஏருக்கு மாறாக காற்றடிக்குதா, அதனால அந்த அம்மாவுக்கெல்லாம் ஏருக்கு மாறான ஆஸ்பத்திரி தான் போகணும். இங்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிட்டு போகணும் அந்த அம்மாவை. அப்போ தான் நோய்ஸ் நல்லா இருக்கும். இப்படியா பேசுகிறீங்க? உள்ளதான் சொல்கிறேன். அது ஏருக்கு மாறாக பேசும். அது மாதிரி இப்போ காற்று எப்படி ஏருக்கு மாறாக அடிக்குதோ அதே மாதிரி தான். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகணும். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு நோய் சொல்லும். இந்த பொன்ராஜன் இருக்கார்ல, ஆமாம், அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல. இப்போ கதை வந்துருச்சு பார்த்தியா? வந்துருச்சு. சொல்லு கல்யாணம் ஆச்சுல்ல. ஆமாம். அந்த பொண்ணு வீட்டில் காரெல்லாம் இருக்குதான்னு கேட்டுது. அது கார் இருந்தானே இல்லைன்னு இந்த அம்மாவுக்கு என்ன? இவங்க வீட்டில் பொன்ராஜன் வீட்டில் 2-3 கார் இருக்குது. அது இருக்குது. பொண்ணு வீட்டில் கார் இருக்குதான்னு கேட்டுது. அதெல்லாம் நான் எதுக்கு அங்கே விசாரிக்கிறேன்? நீ புரோக்கரை கேட்கலையா? புரோக்கரை ஆனால் வந்துட்டு போயிட்டும் இருந்தாங்க, அதையெல்லாம் நான் எதுக்கு போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. இல்லை நகை எத்தனை போட்டாங்கோ அப்படின்னு கேட்டுது. நகை எத்தனை போட்டாங்க, நட்டு எத்தனை போட்டாங்க, போல்ட் எத்தனை போட்டாங்கன்னு இது கேட்க அப்படின்னு. ஏதோ கம்மியாக போட்டாங்களாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. பொண்ணு வீட்டில் வசதி இல்லையாம்மா. வசதி இருந்தால் என்ன, வசதி இல்லாட்டி என்ன, நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா பார்த்து கட்டிட்டு வந்துருக்குறாங்க. நான் அதுக்கு மேலே என்ன, அடுத்த வீடு வசதி இருந்தால் என்ன, நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வசதி. அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்குது, நல்லா வேலைக்கு போனாலும் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்க. அப்புறம் என்னவாமா அப்படின்னு. அப்புறம் இல்லை இவங்க மாப்பிள்ளை வீட்டில் பொன்ராஜன் வீட்டில் எத்தனை நகை போட்டாங்க அப்படின்னு. அதையும் எத்தனைன்னு தெரியலீங்க. அது என்னமோ 10-20 ஆரம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் இதெல்லாம் கேட்டுக்கலீங்க. இந்த அவங்க அடுத்தவங்க வீட்டு விஷயத்தையே நான் கேட்டுக்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்க உனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்னு கேட்டுது. பக்கத்தில் இருந்தேன் என்ன, தூரம் இருந்தேன் என்னங்க, அவங்க வீட்டில் நடக்கிறத நான் எதுவும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுருந்தாது சோத்துக்கு வருதா சாத்துக்கு வருதா? இப்போது நகை விற்கிற விலைக்கு எத்தனை போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். இது எத்தனை போட்டாங்க, அவங்க எத்தனை போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு. சாமான் செட்டெல்லாம் வெடி பாத்திரமெல்லாம் வந்து ஆரம்பிச்சா அப்படின்னு. ஐயோ சாமி, என்னை கையெடுத்து கும்பிட்றோங்க, இதையெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம், நீங்கள் போய் அவங்க வீட்டில் வேணால் கேட்டுவாங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுருக்குறீங்க அப்படின்னு. இந்த அம்மா படக்குன்னு கேட்க வேண்டியதானே? சின்ன பிள்ளை வந்து 3 மாதம் ஆச்சுன்னா போகாமல் இருக்குதாம்மா. இந்த கேட்டு தான் இருந்துச்சு போயிருக்குமில்ல. இந்த பிள்ளை வந்து அவங்க உள்ள வந்து அவங்க வீட்டில் உட்காந்துருக்குது. அப்புறம் அது தெரியாமல் அடுத்த வீடியெல்லாம் இதெல்லாம் நோண்டி பேசுனேன். எத்தனை அது நோண்டுறதுனால தான் அவங்க வீட்டில் நோண்டி பிடிச்சி. அப்புறம் அதான் நானும் ஒன்றும் பேசலை. இவங்க வீட்டு நியாயமெல்லாம் பேசினேன். எப்படி இருக்குது, இது எதுக்கு தேவையில்லாமல் வந்து இந்த அம்மா வளர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் அவர் வந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலே சத்தம் போடுவாங்க அடுத்த நியாயம் பேசுனா. அதனால நீங்கள் அவர் வராதுன்னு ஓடிடுங்க அப்படின்னு. ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு. அப்புறம் எப்படி சொல்கிறதுங்க, அடுத்தவங்க நான் எங்கள் வீடு இருக்குதா வாசல் இருக்குதான்னு கேட்குறீங்க, நகை நட்டு எத்தனை மணி, இதெல்லாம் தேவையில்லைங்க நம்மளுக்கு. அவங்க எப்படியோ கட்டினவங்க பாடு கொடுத்தவங்க பாடு, நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் பேசவே கூடாதுங்க. எங்கள் வீட்டில் இதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அடிச்சே போட்டுவார் என்னைய அப்படின்னு. அப்படியா அப்படின்னுது. சரி சரி. நீ குணுக்குன்னு இருக்குது, குணுக்குன்னு நியாயபாசம் தான் வந்துருக்குந்தாலும் குணுக்குன்னு ஒன்றும் இல்லை. குணுக்குன்னு அதுதான் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணுங்கிறது அந்த அதையெல்லாம். இது எனக்கு ஸ்டேஷன் போடுவாங்க, இது பொறாம நியாயத்தில் பேசுகிறதா? அதை வச்சா சரியாக இருக்கும். ஏதோ தேவையில்லாமல் அடுத்த நியாயத்து வம்பிழுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவங்க ஒன்றுமே இருக்குது, ஆட்டம் இருக்குது, இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு பேசுகிறது தான். அப்படியே கேவலமாக பேசணும். அதுக்காக அவங்க வீட்டில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் அப்படியே கோளாராக டீ போட்டு கொடுத்து உட்கார வச்சு நான் கேட்டுட்டு இருந்துருக்குறேன். என்னத்தை பண்ணுறது, வயசானவங்க வந்து பேசுகிறாங்கன்னா இப்படியும் பேசுவாங்களா அப்படின்னு தான். சரி நம்மளுக்கு என்ன தேவை?